இந்தாப்பா கட்சி கூட்டம் நடக்குதா, சீக்கிரம் போ. கூட்டத்துல மாட்டிக்கிட்டா ஃபைட் பிடிக்க முடியாது என்னால. தாவேக நடத்திய பொதுக்கூட்டங்களால் இதுவரை 52 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று மீண்டும் தாவேக பொதுக்கூட்டம் நடைபெறுவதால் மக்கள் வீதியில் உள்ளனர். விஜய் தலையுகத்தில் ஒரு யமதர்மன். டிவிகே மக்கள் என்ன அவுத்து போட்டாடா வராங்க இவனுக்கு. விசிலடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, அழுது புலம்பு பிஞ்சுகளா பிஞ்சுகளா, விசிலடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, அழுது புலம்பு பிஞ்சுகளா பிஞ்சுகளா, படத்தை பாரு இறைச்சு படத்தை பார்த்து ரசிச்சு, படத்தை பாரு இறைச்சு படத்தை பார்த்து ரசிச்சு, நடிகனை தலையை சுமக்கும் கோழைகளா கோழைகளா, நடிகனை தலைவனாக்கும் கோழைகளா. இத்தனை பெண்கள் நிக்கிறோம்னா யாரும் இந்த கட்சியில எந்த கட்சியிலயும் போயிட்டு வாந்தி எடுத்துட்டு இந்த கட்சியில வரல. ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட நாங்க வந்திருக்கோம். பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலைப்பா. எல்லாரும் பொங்குனானுங்களே பொன்ராஜ் மேல அவர் என்ன தப்பா சொன்னாரு? இப்ப நான் கேக்குறேன், என்ன தப்பா சொன்னாரு? அண்ணன் நான் தங்கச்சியா இருப்போம் அக்காவா இருப்போம் அதோட நிறுத்திக்கணும். ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் அம்மா ஸ்தானத்துல இருக்கலாம், ஒரு தோழி ஸ்தானத்துல இருக்கலாம். மனைவியாட்டுலாம் என்னைக்குமே ஆக முடியாது. மனைவியா இருக்கக்கூடிய மனைவியா மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப நான் அக்காவாட்டும் இருப்பேன், தங்கச்சியாட்டு இருப்பேன், பொண்டாட்டியா இருப்போம்னா இந்த அசிங்கமான இந்த கேடுகட்ட உறவுக்கு என்ன பேரு? ஏன்டா இந்த கையில இருக்க குழந்தைய பத்தி, இந்த குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சொன்னா இவளுக்கு என்னடா பேர் கொடுக்கணும் சொல்லு? அம்மான்னு கொடுக்கணுமா? என் பிள்ளைய ஐசியூல வச்சு எங்க நொண்ணனை நான் பாக்க வந்திருக்கேன்னு சொன்னா அவளை அம்மான்னு கூப்பிடணுமா? அவளை அம்மான்னு சொல்லுமா? ஏன்னா பிள்ளைய ஐசியூல வச்சாச்சுன்னா கோயிலுக்கு கூட போக மாட்டோம்டா, சாமி கூட கும்பிட போக மாட்டாங்க. பெத்த தாய்ங்க வாசல்லே இருப்பாங்க. எப்ப எதுக்கு கூப்பிடுவாங்களோ தெரியாது, பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியாதுன்னு. அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப உங்க சோம்பி கூட்டத்தை என்னடா சொல்லணும்? இந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? எங்க கட்சி எப்படின்னு எங்களுக்கு தெரியும். रुको जरा சபர் கரோ. ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமாட்டு வந்து நம்மள உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சோம் அவ்வளவுதான். வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தூரமா நின்று எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. ஒரு 10 வருஷம் கூட நான் நினைச்சிட்டே இருந்துருவேன். போதும், அதுவே போதும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன விஷயங்கள்? என்ன அவர் இருக்காங்க, அவருக்கு மேல என்னங்க வேணும்? வேற எதுவுமே வேண்டாம், அவர் தான் எல்லாமே. அவர் இருந்தானா தன்னை பத்தி தான் எல்லாமே நாங்க இருக்கலாம். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஒரு ஆக்டரா நீங்க அவர் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, ரிசீவ் பண்ணி. அப்ப இருக்கும் போதுமே நாங்க ஆக்டராவே பார்க்கல. தலைக்கு மேல வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். அவர் எப்ப நாங்க ஆக்டரா பார்த்தோம்? யாரு சொன்ன அவர் ஆக்டரா பார்க்கணும்? நாங்க ஆக்டர் பார்க்கவே கிடையாது. அவர் எங்களுக்கு எப்பயுமே தளபதி தான். ஐயோ 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 ஐயோ. ஸ்வாகதம் ஸ்வாகதம் யமராஜா, சூரதீர அதிபல ராஜா, ஸ்வாகதம் ஸ்வாகதம் யமராஜா. காலை 5:30 மணில இருந்து வெயிட் பண்றோம். ரொம்ப ஸ்லோ மோஷன். இனி மாருதி 1000 என் ஃபேஷன். அது எப்ப வருவாரு கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசை. அதான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நின்ட்டோம். எப்படியா இருந்தாலும் கூட்டம் வரும், ஃபர்ஸ்ட் போனா தானே முன்னாடி பார்க்க முடியும். மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். எதுக்கு அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தின? அவங்க பார்த்த பொண்ணுக்கு புருஷனை விட நடிகனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு. அப்புறம் என்னடாச்சு? சரிம்மா அந்த நடிகனையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் தான் சண்டை போட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டேன். விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுக்கிங்க. சினிமால இருக்கும் போதே பொம்பளை 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணு கிட்ட போய் இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, ரொம்ப சென்சார் போர்ட்ல ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க. அவங்களே என்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்காங்க, 2 பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா 2மே ஒரே பொண்ணு கிட்ட போய் படுக்கும். அசிங்கம், இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறதுக்கு. ஆனா மக்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம இப்படி வாய் மூடிட்டே இருந்தோம்னா மக்களுக்கும் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. விஜயோட ஆரம்ப கால சினிமா அவன் முதல்ல இருந்தே ஒரு பொம்பளை பொறுக்கி பிளஸ் ஒரு கஞ்ச பையன் கடை. சாம்பார் ஆப்பு எனக்கு. நம்பி எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. 1
ஒன்னு கீர்த்தி இன்னொன்னு இன்னொன்னு திரிசா. தெரியுதுல பொத்தி போ. இந்த ட்ரௌசர் போடுறது ஒண்ணுதான், போடாத ஒண்ணுதான். அப்படியே என்ன சொல்லவே முடியல. நைஸ் கேர்ள். போய் அவர் கையை பிடிச்சுக்கலாமான்ற ஒரு இதெல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. நைஸ் ஸ்மைல். எங்க வீட்டுக்கார கலர் தான் ரொம்ப அழகா தான் இருப்பாரு. எங்க வீட்டுக்காரெல்லாம் அவரு தூக்கி சாப்பிட்டாரு. அவ்வளவு அழகா இருக்கிறாரு. நோ 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 நோ. உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. அம்மா உன் புருஷனை விட அவர் ரொம்ப அழகாத்தம்மா இருப்பாரு. ஆனா நீ கட்டி பிடிக்கணும் தொட்டு பிடிக்கலாம் நடக்காதுமா. அப்படியே அவளுக்குள்ள சொல்லவே முடியல. சும்மா சொல்லிருமா, நீ என்னென்ன ஆசை வச்சுக்கிறது அதையும் சொல்லிரு. அந்த அம்மா பேசுறத பார்த்தா நாங்களும் சேர்ந்து சிரிக்கிறோம். ஏன்டி இப்படி இல்லாம ஒரு கூமட்டையே இருப்பிய ஒரு பொதுத்தளத்துல வந்து பேசுறது. தயவு செஞ்சு மைக் காட்டுற தம்பி அந்த அம்மா சொல்ல வாயை கொஞ்சம் தொடச்சு கொடுப்பா தயவு செஞ்சு. ஏன்னா இது ரொம்ப முழியிருச்சு. நோ ப்ராப்ளம். வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. என்ன பண்ணாருன்னு தெரியலங்க. எல்லாரையும் மயக்கிட்டாரு. 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்துருக்கேன். நான் யாரு? யாரு பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சுக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி உன்னைய. என்ன பண்ணாருன்னு தெரியலங்க. எல்லாரையும் மயக்கிட்டாரு. அது பாரு எப்படி மயங்கிட்டான். ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா என் பையனை என்ன பண்ணி மயக்கினேன்னு சொல்ல கேட்பாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணி இவ்வளவு மக்களை மயக்கினாருன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. இந்த ஜனங்க இருக்காங்களே மாங்கா மலையங்க. அவனுக்கு சினிமா எது அரசியல் எது பிரிச்சு பார்க்க தெரியாது. என்ன எடுத்துக்கையா, நான் பரம அயோக்கியா. ஆனா ஜனங்க உத்தமங்கிறான். ஏன் ஒவ்வொரு சினிமாலையும் நல்ல வர நம்பி அவரு ஜெயிச்சு வரணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. திருப்பூர்ல வேலை இல்லாத ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. முன்னாடி எல்லாம் அமெரிக்கா மாதிரி இருக்கு திருப்பூர்னு சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப மோசமாயிருச்சு திருப்பூர் பனியன் கம்பெனியோட நிலைமை. அதை மீண்டும் எங்களுக்கு கம்பெனியை திருப்பி கொண்டு வந்து எங்களுக்கு தளபதி தரணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஜனங்கள பாவன அவங்க ஏமாத்தலாமா? நாம ஜனங்க திருத்த வந்துட்டோம். அவங்க கிட்ட இருக்க முட்டாள்தனத்தை பயன்படுத்தி பதவி பிடிச்சிடணும். நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். அண்ணே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா சில தகுதி எல்லாம் இருக்கு. நீங்க என்ன சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? இல்ல மொழி போராட்டத்துல கலந்துட்டு தண்டவாளத்துல தலையை கொடுத்தீங்களா? அட்லீஸ்ட் விலைவாசி போராட்டத்திலாவது கலந்துருக்கீங்களா? என்ன செஞ்சீங்க? மக்களுக்குன்னு ஒண்ணுமே செய்யல. படத்துல நடிக்கிறதுனால எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் ஆயிட முடியாது. கனவு காணாதீங்க. நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உன்னை நாங்க கூப்பிட்டோமா? இந்தடா உன்னை நாங்க கூப்பிட்டோமா? போய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். அண்ணே நீங்க பயங்கரமான ஆளுநே. எலெக்ஷன்ல நிக்காமலே முதலமைச்சர் ஆயிடுவீங்க. இந்த படத்துக்கு முதலமைச்சர் முடியும். அண்ணே நீங்க முதலமைச்சரானா அட்லீஸ்ட் எனக்கு பிரதமர் பதவியாவது கொடுங்க. உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நீ பண்ணதே போதும்பா. நீ பண்ணதுனால தான்டா இவ்வளவு நிலைமை. டிவிக்கு ஓட்டு போடுங்க. மக்கள் வரது பெருசு இல்ல. விசில் சின்னத்துல குத்தணும். தலைவர் விசில் சின்னம் ஓட்டணும். இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? டேய், இந்த பாடி எத்துமா எங்காவது எரிங்கடா. விஜய் பிள்ளைங்க பையன். விஜய் நான் யாரு? இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. தளபதி தொண்டர்கள் எல்லாருமே தற்கூரி கூட்டம்னு சொல்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாப்பா வெறுப்பேத்துகிறாயா? சுப்பேத்துறவன் டொம்முன்னு இருக்கணும், கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருக்கணும். எங்க தளபதி வழியில தான் நாங்க எப்பயுமே இருப்போம். இவர் ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்க பார்த்தே ஆகணும். நான் இது பல நாள் கனவு சார். ஸ்கூல் படிக்க பார்த்ததுல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல. பார்த்தே ஆகணும். தூரத்துல இருந்தாவது அவர் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்கும். ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும். கண்டிப்பா அவரை பார்த்த பிறகு எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார். வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. போறியா செத்துருவ
கரூர்ல நடந்ததல்ல செத்துருவேன். உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல, என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க, அசால்ட்டா விட்டு போவேன். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்தா செத்துட்டு போறேன். என்ன எல்லாம் போன் பண்ணாங்க, வேலையை லீவ் போடுற, வேலை போடா வேலை, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலையா எனக்கு முக்கியம், எனக்கு தேவை என் தலைவன். இது நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. இவ்வளவு கிட்டத்துல தலைவனை பாப்பேன், அவர் குரலை கேட்பேன்னு. மக்கள் கூட நிக்கிறவங்க தான் தலைவர். கரூர்ல நடந்தப்போ அவர் போயிட்டாரு. அப்புறம் 40 போகல சார், போகல. புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு தான். வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். 1000 பேர் 1000 சொல்லலாம். நின்று இருக்கலாம்ல, தப்பு தானே. தப்பு தானா? இப்ப நான் கீழே விழறேன்னா அது ஏன் தப்பு? அவர் தப்பு கிடையாது. நான் தான் பார்த்து நடக்கணும். நான் பார்த்து நடக்கல, நான் கீழே விழுந்துட்டேன். என் மேல தப்பு வச்சுட்டு எதுக்கு அவரை குறை சொல்லணும்? நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். கட்டின பொண்டாட்டிய காப்பாத்த வக்கில்ல, நாட்டை காப்பாத்த கட்சி ஆரம்பிச்சு வந்துட்ட நீ. 20 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயின் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. 20 வருஷமா அந்த பொண்ணு தன்னை ஹீரோயினாவே தக்க வச்சுக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதுவும் அதே எனர்ஜியோட அதே அழகோட. நான் யார சொல்றேன்ட்டு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அத்தா மேல சத்தியம் நான் ஒரு அடுக்கு மொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாய். என்ன விட்டுருமா? சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஓட்டன்னு வச்சுக்க. என்னடா அந்நியதான் இருக்க. ஏடா நீ பண்ண தவறுல வாந்தி எடுத்துட்டு இருக்க, அதுக்கு நானே பொறுப்பா முடியும். அப்படிதான் வந்து அந்த சாணியை மிச்சம் இருக்கேன். அதுக்கு என்னதான் காரணங்கிறான். நான் வந்து எம்எல்ஏ எம்பி சிஎம் நான் அந்த போயிட்டு இருக்கேன். நீ என்ன வந்து சில்லறெல்லாம் இழுத்துட்டு இருக்க. நீ நீ நானும் ஓடிலாமா? தளபதி கிட்டக்க பார்க்க போறோம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளா இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். சாமியை போய் நம்ம கோயில்ல பாக்கணும். எங்களை பார்க்கறது சாமி இன்னைக்கு இங்க வருது. அக்கா சொன்னதுதான், சாமியை பார்க்க நாங்க கோயில் போவோம். ஆனா இன்னைக்கு வந்து எங்களை பார்க்க சாமியே இங்க வருது. குஞ்சுகளா குஞ்சுகளா அழுது புலம்பு பிஞ்சுகளா பிஞ்சுகளா விசிலடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா அழுது புலம்பு பிஞ்சுகளா பிஞ்சுகளா படத்தை வாரி இறைச்சு படத்தை பார்த்து ரசிச்சு படத்தை வாரி இறைச்சு படத்தை பார்த்து ரசிச்சு நடிகனை தலையை சுமக்கும் கோழைகளா கோழைகளா நடிகனை தலைவனாக்கும் கோழைகளா ஜிஞ்சு நக்கு ஜிஞ்சு ராணி ஜாம் அரை ஜிஞ்சு நக்கு ஜிஞ்சு ராணி ஜாம். ஐயோ விசில அடிச்சு சாவடிக்கிறானுங்களே, இவனுங்களை கேட்க யாரு இல்லையா? தளபதினா எல்லாருக்குமே உயிர், எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு லேடிஸும் வந்து ரொம்ப விரும்பி நாங்கள் வந்து தளபதி கூட இணைஞ்சிருக்கோம். இப்போ தளபதி தான் வரணும். வந்தாக்கா எங்கள் பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடைக்கும். வந்தாக்கா எங்கள் பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடைக்கும். என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். நாங்கள் நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். அண்ணா, நாங்கள் தான் நாகப்பதினி வம்சத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் இன்று வந்த புதியவர்கள். ஆகவே நாங்கள் தான் மூத்தக்குடி மக்கள். இல்லை, நாங்கள் தான் மூத்தக்குடி. இல்லை, நாங்கள் தான் மூத்தக்குடி மக்கள். அதே போல சீமான் வந்து தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாங்களே சார். சீமான்லாம் ஒரு ஆளுன்னு அவரை பத்தி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க சார். அவன் வந்து எதுக்கு ஆளு? மான் ஊருகா சாப்பிட்டுக்கிறாரு. இப்போ ஆமகரில இருந்து மான் ஊருகாக்கு வந்துக்கிறாரு. சாட்ட முருகன் ஒரு ஓட்ட முருகன். அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க சார். எங்களுக்கு எல்லாம் ஒருத்த நாள் கிடையாது. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒரு பொண்ணு தமிழகம் புதுச்சேரியை அதை பத்தி எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை என் தளபதி வந்தா எல்லாமே செய்வார், அவ்வளவுதான். பட் அவர் வந்து செய்யணும்னு நினைச்சுதான் வந்திருக்காரு. ஓகேவா? பட் ஆனா என் தளபதி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அவர் செய்வார். அதுக்கு மட்டும் தான் நமக்கோசம் செய்யறது தான் அவர் இறங்கிருக்காரு. ஸோ அவரை ஏமாத்திடாதீங்க. என்ன நான் பாதுகாத்துக்கணும், தலைவனையும் பாதுகாக்கணும். அப்படி இருந்தா வரணும். நீங்க வந்து கேர்லெஸ்ஸா வந்துட்டு தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது. தப்பு. மறுபடியும் பாத்தியாடா? இந்த பாரு,
ஓவரா பேசுனேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும், பன்னிக்குட்டி எல்லாம் கண்ணுக்குட்டியா மாறும், மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, மந்திரியாவும் ஆயிடுறாங்க. நோட்ட சொல்லுங்க. இப்போ அறுத்து தள்ளிடுவாரு. எங்க காணோம்? இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். இப்போ ஸ்டேஜ் போட்டு உட்காந்து நீங்க அப்பவே சரி பண்ணி இருக்கணும். அப்படின்னா அதுக்கு தானே நீ வந்திருக்க. அறுத்து இப்ப தள்ளு. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. எதுவுமே சரியில்லை, எங்க அண்ணன் வந்தா நொட்டிடுவாருன்னீங்களே. அப்ப அது பொய் தானே? உடனே உங்க சட்டம் அவங்கள பார்த்து, ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்னு சொல்லணும். பேப்பரை பார்த்து பேசுறதுலயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எவனாவது மைக்க தூக்கிட்டு வந்தா ஓடி போயிடுறது. இருக்கிறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்டா நல்லவனா நீ? கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதேடா. இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார் பட்டி அழுக்குவார் பட்டி ஆக்கிடுவாங்க. மாப்பிள உடிச்ச மாப்பிள பாயிண்ட விடக்கூடாது, மாப்பிள விடக்கூடாது. அப்புறம் ஒரு அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா, அது தற்குறியா? ஏன் தற்குறி? தெளிவா சொல்றேன். என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மண்ணா. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. சூட சுண்டலு, விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றான்ல, அதனால அவன் தற்குறி. பொறுமைன்றது ஒரு லெவல் தானே ப்ரோ. விஜய் அசிங்கமா பேசுறது, நான் கம்மன் இருக்கேன், நான் மட்டும் நேர்ல பார்த்தா சத்தியமா அடிச்சிருவேன். முடியல. அந்த ரோஸ்ட் பேத்ரஸ் தான் அவங்க ரொம்ப பண்றானுங்க. நானும் வீடியோ பார்த்து கடுப்புல இருக்கேன். நான் நேர்ல பார்க்காம விட்டேன், பார்த்துட்டு அடிச்சிருப்பேன். வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் எதுக்கு வேர்ல்டு நியூஸ் பத்தி பேசுற? போ. தாலியா சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி பொண்ணை பெத்த அப்ப நான் நடுத்தரில் நிக்க வச்சு முழு சவுக்கால அடிக்கணும்னு சொன்னேன். இல்ல முழு சவுக்கு கிடைக்கல, மாமூல் சவுக்கு தான். நடுத்தரில் நிக்க வச்சு அடிச்சா அசிங்கமா இருக்கும், மானம் போயிடும். அதான் வீட்டுக்குள்ளார கொடுத்துறேன். இந்த டைவர்ஸ் மேட்டர் வச்சு இது பண்றாங்க. குப்பா பொறுக்குறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கூட சுத்திட்டு இருக்காரு. இவனா தான் நம்ம மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வருது. போய் ஒரு கேள்வி கூட நேத்து கார்ல போயிட்டு இருக்கா. என்னமோ இவ தாத்தா மாதிரி. குப்பா பொறுக்குறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். படிக்க வந்து இல்ல குடியா. ஆமா, நாங்க காஞ்ச கணக்கம் ப்ரோ. இவ கைப்படாத ரோஜா. நீ பீஸா ஹட் வாசல்ல சிம் கார்டு விக்கிறேன்னு எதை விக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ டிரஸ் இப்படி இழுக்காத. ஆம்பளைங்க இழுத்தா பரவாயில்லையோ? கோடி போ. காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இப்படியே டெய்லி ஒருத்தங்க கூட போ, நோய் வரும். அப்புறம் ரோடோட புள்ளி அன்னைக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னு வினைல் போர்டு வச்சு போட்டோவையும் போடுவாங்க. காலேஜ் கேர்ள் ரெடி, கால் கேர்ள் இருக்காத. இன்னொரு தடவை உன்னை அப்படி பார்த்த செப்பல் சே மாறுங்க. பிச்சு, இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குன்னு. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. குப்பா பொறுக்குறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். பொண்ணுங்களை கண்டா அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கணும், உம்மாளன்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. இது சும்மா உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. அடே எடுபட்டு பையில அவன் கையை உடைச்சு கொல்லில வைக்க. அவங்க சங்கீதா மேடத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா எங்களோட கேள்வியை பத்த அளவுக்கு வாங்கியிருப்பாங்க. பிரபல நடிகை ஒருவருடன் விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக. தலைவரே, யார் உங்களை விட்டு போனா என்ன, சங்கீதா அண்ணி போனா என்ன, யார் போனா என்ன, நான் இருக்கேன் தலைவரே, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தலைவருக்கு பொண்டாட்டின்றதுலாம் எவ்வளவு பெரிய குறுப்பன தெரியுமா? தலைவரே ஊன் மட்டும் சொல்லுங்க தலைவரே, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான்.
நான் இல்லனா நீ, நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர் ஓவர். டிவிக்கு தான் ப்ரோ. கூட எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்கின்ற கௌசியம் இதே கிடையாது. சரியான பொழுதுபோக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும் கேட்டா தளபதி தானே. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன். அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. இது ஹவுஸ் ஓனர் வரதராஜ. எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். பாத்துட்டு பாரு, சொல்லுங்க. நீ தானே அடுத்த சிஎம் போதுமானா? நான் இருக்கேன், தம்பி விட்டு தர மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே போதுமானா? டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். ஒருவேளை அவரு நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னும் செத்துறணும், சத்தியம் செத்துறணும். இது என்னமோ எனக்கு சரியா படல. எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நைஸ் ஸ்மைல். த்ரிஷா உட்கார்னா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு. இதுதான் யதார்த்தம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. What Jayalalitha wanted to bring MGR down to. ஜெயலலிதாவோட சகல முயற்சியுமே அவரை அந்த உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லுன்றதுதான். த்ரிஷா 20 வருஷமா விஜய க்ரூம் பண்ணி அவங்க நாய்க்கு சமமா அவர் த்ரிஷா பேச்ச கேக்குறாரு. துச்சமே இல்ல. உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு. அவர் தான் டெய்லி த்ரிஷாட்ட என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோன்றாரு. சினிமால கட்டிக்கோனா எல்லா நடிகர்களும் பண்ற விஷயம் பக்கத்து கோயில்ல எடுத்துட்டு போய் குங்குமம் தீட்டி விடுறதுல 2 minutes கூட டிலே பண்ண மாட்டானுங்க. அந்த மாதிரி நடந்திருக்காம த்ரிஷாக்கு. சர்ச்சிலயும் நடந்திருக்கான், மாஸ்க்லயும் நடந்திருக்கான், கோயில்லயும் நடந்திருக்கான். அன்னிதாங்க அவங்க பிரச்சனை எனக்கு உனக்கு தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அத நீ ஏன் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, எனக்கு தான். அத நீ தெரிஞ்சுக்கோ. ரெண்டாம் தரமா ஓடி வந்து உனக்கு உரிமை இருந்தா அவரை மறுபடியும் கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்துற எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கா? நான் இவ்வளவு பேசுறவா? எனக்கு நான் ஓடி வந்தவளா? என்ன இருக்கீங்க? சோச்சி. அவர் ஒரு சாமான் வச்சு எத்தனை பக்கம் போவாருன்னு தெரியல. இல்ல புரியல. அவர் ஒரு சாமான் வச்சு எத்தனை பக்கம் போவாருன்னு தெரியல. அதெல்லாம் கேள்வி கேட்டமா? ஓகே, நோ பர்சனல். ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒண்ணு சர்க்குரி சூடா சுண்டலு, விஜய் தம்பி மெண்டலு. இன்னொன்னு ஆரியகுரி. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ. நானு விஜய் அவர்களை பார்த்து ஒன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? விஜய் ஐ லவ் யூ. விஜய் ஐ லவ் யூ. இப்படி பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் முக்கியமான கட்டம். விகிலுதான் உங்களுக்கு ஹீரோ. அது அது என்னன்னு கேட்டாக்கா வேற ஒரு அவதாரத்தில் அவங்களுக்கு இங்க் இருந்தது. முக ஸ்டாலின் சார் அவர் தொகுதிக்குள்ள எங்க தலைவர் வந்தவனே, அவரு ரோட் ஷோ போகும்போது மக்கள் கூட்டம் எங்கேயுமே வரல. ஆனா எங்க தலைவர் வந்தோடனே ஒரு மக்கள் பேராலே உருவாச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையனை பாக்குறான்னா எத்தனையோ பையங்க போவான், எத்தனையோ பையன் போய் திரும்புவான். ஆனா அந்த பையன் மேல ஒரு ஈர்ப்பு. அது என்னன்னு கிட்ட ஒரு இனம் தெரியாத ஒண்ணு. ஓடு உடைஞ்சா மாத்திடலாம், மனசு உடைஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராஜர் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு. காமராஜரா சொல்லிருக்காங்க. என்ன பேசுறாவ? என்ன பொம்பளை அவ? இல்ல நான் கேக்குறேன், என்ன பொம்பளை அவ? அவ என்ன பெரிய மையாவ? அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? விருந்தாளி வேலு. விருந்தோம்பலோ. ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான். ஏம்மா
இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்கே சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா ஒன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டதுக்கு என்ன பத்தி பேசுறீங்க? பாரு பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. இங்க 2 பக்கம் சிவப்பு. ரஷ். இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். ரொம்ப இது எக்ஸைட்மெண்டா இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. ரொம்ப இது எக்ஸைட்மெண்டா இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? அவரை பார்த்தானே என்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. எப்படியும் பாத்துறணும்னு ஒரு ஆசை. பாத்துறேன். சும்மா காமெடி பண்ணாத. எது இங்க வர்றா மனசுல இருக்க ஆசையெல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன். இதை போய் காமெடிங்கிற நீ. என் குழந்தைக்கே வந்து அவரு பொண்ணு பேர் தான் வச்சிருக்கேன். அவ்வளவு உயிரா இருக்கு. என் குழந்தைக்கே வந்து அவரு பொண்ணு பேர் தான் வச்சிருக்கேன். அவ்வளவு உயிரா இருக்கு. உடம்பெல்லாம் நடுங்குது. பாக்கணும், அவர் பார்த்தாலே போதும். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நல்லா கேட்டுக்கங்கடா எல்லாரும். எல்லாமே அவர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அவரோட சாமி தரிசனம் மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த நியூ இயர் அன்னைக்கு அவரோட தெய்வம் மாதிரி நாங்க பாக்கணும்னு போயிட்டு இருக்கேன். நாளைக்கே ஆண்டவனா ஐயாவான்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, நான் ஆண்டவனை டிராப் பண்ணி போட்டு ஐயாவை பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பேன். அதான்டா சரோஜா. அவர் ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்னேன், என் பொண்ணுக்கு அந்த பேர் தான் வச்சிருக்கேன். அதனால ரொம்ப 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 பிடிக்கும் அவரை. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. அண்ணன் நம்மளுக்காக தான் வராரு. சும்மா அண்ணனை ஜெயிக்க வச்சிருங்க எப்படியாவது. நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புறப்படும் போது நல்ல சகனம். உங்க அண்ணனுக்கு ஓட்டு போடலன்னு அவர் கஷ்டப்படுவாங்க. அவர் எதுக்கு எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாரு? மூடிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே. அவரை யார் கூப்பிட்டா? உங்க அண்ணன் இறை தூதரா? இங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்களா? இங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி உழைச்சி சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்க அண்ணன் வந்து இங்க ஒன்னும் புடுங்க போறது கிடையாது. அவர் போய் பனையூர்ல ஏசியில உட்கார சொல்லுங்க. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. 4 மணி நேரம் நின்னுட்டு இருக்கோம். வருவாருன்ற ஒரு ஆசையில தான் 4 மணி நேரம் நிக்கிறோம். சரிங்களா? இப்ப திடீர்னு வந்து வர மாட்டாரு, அவருக்கு பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க. 2 குழந்தைகளை விட்டுட்டு வந்து நிக்கிறோம். ஏசப்பா அவர் பேசுற அது வரப்ப எப்படி இருந்துச்சு? அவரோட என்ட்ரி ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. சரியா? அடி பாவி மகளே. ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. சரியா? அடி கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி. இப்ப கட்சிக்கு 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கொள்கை தலைவர் யாரு? உங்களுக்கு பிடிச்ச கொள்கை என்னது? எல்லாமே எங்க தளபதி தான். லீவ் எடுத்துட்டு வரான். நான் என் தளபதி பார்க்கலாம், நான் செத்துருவேன். போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும் எங்களோட ஆட்சி. அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். இவனுங்க தான் தாவே காத்த குறிங்க. இவனுங்களுக்கு இது மட்டும் தான் வேலை. பாத்தீங்களா? மக்களாட்சியை ஒழிச்சிடுவானுங்களா? கண்டென்ட் குடுக்கல இவனுங்களை அடிச்சு நிக்க ஊர்ல ஆளே இல்ல. அவர்களை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எப்படி இருந்தாரு? அப்படியா? டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. எவ்வளவு மண்டகமா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் தேரழகை. எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள் தான். என்ன கலரு என்ன கலரு. ஃபர்ஸ்ட் வந்து முக சனி கட்சியில இருந்தேன், இப்ப அவர் வேஸ்ட் ஆயிட்டாரு. அதிகப்படி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து. எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள் தான். ஆமா
இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான், ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? எனக்கு அவரை பிடிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, எனக்கு அவரை பிடிக்கும். நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள, அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். முக ஸ்டாலின் எல்லாம் பிடிக்காது. இப்பெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா அவருனா நான் பண்ணாரு, பெண்களுக்கு நான் பண்ணாரு அவரு. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இல்லம் தேடி கல்வி, உலகம் உங்கள் கையில், அன்பு கரங்கள், மகளிர் உரிமை தொகை திட்டம், பெண்களுக்கு இலவச பயணம், பிங்க் ஆட்டோல இருந்து தோழி ஹாஸ்டல் வரைக்கும் பெண்களுக்காக நீங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எத்தனையோ. ஸ்டாலின் எனக்கு 25 வயசு ஆகுது. ஸ்டாலின் இது வரைக்கும் எனக்கு என்னத்த பண்ணி கிழிச்சுக்கிறாரு? ஒண்ணு கிளியில. எங்க அண்ணன் வர போறாரு, ஜெயிக்க போறாரு, தமிழ்நாட்டை ஆள போறாரு, ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தர போறாரு. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். இந்த கேரக்டரை பத்தி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. when wealth is lost, nothing is lost. when health is lost, something is lost. when character is lost, everything is lost. சொல்லின் செல்வன், நாவுக்கரசன், பெண்ணின காவலன். நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க. ஆனா குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட கட்டின புண்டாட்டிய விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனோட நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா போகும் சார். அவன் சந்தோஷத்துக்காக பிச்சை எடுக்கணும் சார். நீ சொல்ற ஒரு விதத்துல வாஸ்தவம் தான்ப்பா. ரொம்ப பேர் நாட்டுல பொண்டாட்டிய வீட்டை விட்டு பத்தி விட்டு நிம்மதி தேடி அலையறாங்க. ஐயோ பாஸ், நான் உங்களை சொல்ல பாஸ், ஜெனரலா ஒரு ஒப்பீனியன் சொன்னேன், அவ்வளவுதான். ஐயோ பாத்துட்டு எங்க அண்ணனை பாத்துட்டு பேசிட்டு தொட்டுட்டு ஐயோ நான் அதே பாத்து நீ பாத்துங்கற இவனை நம்புவானா. தொடப்ப கட்டியால அந்த ஆளை பெருக்கு, ஒரே குப்பையா கிடக்கு மனசு. அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன், புரியுதா? டோர் லாக். I feel very happy today because he's a cutest man. He's so beautiful. ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? எப்படி அவர் இவ்ளோ அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவெல்லாம் நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது, ஆனா நாங்க ஒன் டைம் நிலா அவர் பார்த்துட்டோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, டக்குன்னு எங்களால பார்க்க முடியல. அவர் பின்னாடியே நாங்கெல்லாம் போறோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அவர் நல்ல ஆட்சி நல்லா பண்றாரு. நாயே எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? தமிழ்நாடு ஒரு நாடு மாதிரியா இருக்கு. ஒரு ரேப் கேஸுக்கு பேசுறது இல்ல, ஒரு ஆணவ கொலைக்க பத்தி பேசுறது இல்ல. ஊர்ல அவ்வளோ கேசஸ் வந்துட்டு மக்களை கொல்றாங்க, மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு அத்தனை பேரோட வீட்டை இடிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல. ஆன்லைன்ல பெண்களை எந்த அளவுக்கு அபியூஸ் பண்றாங்க. அந்த நாடு நாடாவாடா இருக்கு. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். எங்க தலைவர் போப்புல் சட்டையில சும்மா சூப்பரா வந்திருக்காரு. வெரி சூப்பர் டிவி தலைவா, வாழ்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவர் பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. எல்லாரும் மத்தியில வந்துட்டு ஓடுறவங்க மத்தியில ஒருத்தருக்கும் நின்னு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் பெருசா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். சைக்கோ, இதுங்களும் ஒரு சைக்கோ. சூப்பரா இருக்கு கட்சியே. இந்த சைக்கோ கட்சிங்களுக்கு கிட்ட தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாடு பாதிக்குது. அது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. அவரு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் காலையில சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட கத்துவாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அங்க எதுவுமே இல்ல. சோ அதனால அவங்க எது சொன்னாலும் கத்ததான் செய்வாங்க. சரியான லூசு
கூடமா லூசு கூட. அவங்க கிட்ட நீ போயிட்டு பிரச்சாரம் பண்ண என்ன, காலைல சாப்பிட்டேன்னு சொன்ன என்ன, தூங்கி ஏந்து இப்பதான் வந்தேன்னு சொன்னா என்ன? இப்போ நீ எது சொன்னாலும் அவனுக்கு பைத்தியக்காரனுங்க நல்லா கத்துறானுங்க, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. செம்மையா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூஞ்ச பாக்கும்போது தாங்க முடியலனால. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, வேற லெவல். செம்ம கியூட் பா. இப்படி எடுத்து வச்சதே பா செம்மையா இருந்தது. அமுக டுமுக அமால் டுமால். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. எனக்கு தலவாதி வளாசியாக்கு வந்துட்டார். வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியா? இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திக்கப்பா கடவுளே. விஜய் என்ன நாளைக்கு கூத்து காட்ட போறாங்க. நாளைக்கு இருக்கு அநியாயம் பாப்போம். உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? விஜயும் கீர்த்தி சுரேஷும் பைரவா, சர்க்கார் ஆகிய படங்களில் நடித்திருக்கும் நிலையில் அதன் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தால் கீர்த்திக்கு விஜய் கார்டியன் போல் செயல்பட்டு வருவதாக கூறுகின்றனர் திரைத்துறையினர். அதனால்தான் கீர்த்தியின் நின்று போன ரிவால்வர் ரீட்டா படத்திற்கு பைனான்ஸ் செய்து விஜய் தனது உதவியாளர் ஜெகதீஷை தயாரிப்பாளர் ஆக்கியதாகவும் சொல்கிறார்கள். இந்த நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் நடிகர் விஜய் திடீரென கீர்த்தி சுரேஷ் மீது அளவு கடந்த கனிவு காட்டுவது அவரது மனைவி சங்கீதாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் புகைச்சலை உண்டாக்கி உள்ளதாக சொல்கிறார்கள். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரும்புடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.